بسم الله الرحمن الرحيم الحمد لله. இன்னைக்கு நாம அகீதா உடைய பாடத்தில் அகீதான்னு சொன்னா இஸ்லாமிய கொள்கை, நம்பிக்கை, அந்த பாடத்திலிருந்து ஈமானின் தூண்களை பார்க்க போறோம். எதை பார்க்க போறோம்? ஈமானின் தூண்கள். அரபியில் அதற்கு அர்கான் சொன்னா தூண்கள்னு சொல்லப்படும். இதற்கு முந்தைய பாடத்துல அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாத்தின் தூண்கள் பார்த்தோம். இஸ்லாத்தின் தூண்கள் எத்தனை? 5. இஸ்லாத்தின் தூண்கள் எத்தனை? 5. ஈமானின் தூண்கள் 6. ஈமானின் தூண்கள் எத்தனை? 6. ஈமானின் தூண்கள் 6. பாருங்க, அர்கானுல் ஈமான் சித்தா. ஈமானின் தூண்கள் 6. ஈமானினுடைய அர்த்தம் நம்பிக்கை. நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒருவர் முஸ்லிமாக இருக்கக்கூடியவங்க அதிலிருந்து மேல்நிலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஈமானுடைய நம்பிக்கையினுடைய தூண்களை அவங்க சரியான முறையில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது ரொம்ப அவசியமானது. அர்கானுல் ஈமான், ஈமானின் தூண்கள் சித்தா, 6. 1வது அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது. 2வது வ மலாயிகத்திஹி, அவனின் வானவர்களை நம்பிக்கை கொள்வது. 3வது வ குதுபிஹி, அவனின் வேதங்களை நம்பிக்கை கொள்வது. 4வது வ ருசுலிஹி, அவனின் தூதர்களை நம்பிக்கை கொள்வது. 5வது வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது. 6வது வல் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, கதா கதரை நம்பிக்கை கொள்வது. சொல்லித்தரேன். இப்ப அரபியில சொல்லித்தரது அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இப்போ பாருங்க, ஒன்று உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இடையில கேள்வி கேட்பேன், ஆனால் நல்லா கவனிங்க. சித்தா அப்படின்னா என்ன மீனிங்? 6. ருக்குன் அப்படின்னு சொன்னால் கார்னர், தூண் என்ன அர்த்தமாகும். அதனுடைய பன்மை தான் அர்கான். சரிங்களா? அர்கானுல் ஈமான், ஈமானுடைய தூண்கள் சித்தா. சரிங்களா? முதலாவது அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டு நம்பிக்கை கொள்வது. அல்லாஹுவை கொண்டு நம்பிக்கை கொள்ளுதல்டா என்ன? அல்லாஹுவை பற்றி அல்லாஹ் கூறி இருக்கக்கூடிய அல்லாஹுடைய பண்புகள், அல்லாஹுடைய பெயர்களை படித்து நம்பிக்கை கொள்வது. சரிங்களா? அப்போ நாம் என்ன செய்யணும்? குர்ஆனை படிக்கணும். குர்ஆனில் அல்லாஹ் வரக்கூடிய அல்லாஹுடைய பண்புகளை படித்து நம்பிக்கை கொள்ளணும். 2வது என்ன? வானவர்களை நம்பிக்கை கொள்வது. அல்லாஹுடைய வானவர்கள், மலக் பன்மை தான் மலாயிகா,
மலக்குண்டா ஒரு வானவர். அதனுடைய பன்மை என்ன? மலாயிகா. மலாயிகா அப்படின்னா வானவர்கள். அல் ஈமானு நம்பிக்கை கொள்வது மலாயிகத்திஹி. அல் ஈமானு பில் மலாயிகா வானவர்களை நம்பிக்கை கொள்வது. அல்லாஹுடைய வானவர்கள் அவங்களும் நம்மை போன்ற அல்லாஹுடைய ஒரு படைப்பு. வானவர்களை அல்லாஹு தஆலா எதனால் படைத்துள்ளான் ஃபௌசான்? வானவர்களை அல்லாஹ் எதனால் படைத்துள்ளான்மா? தவறு. முஹம்மது சொல்லுங்க. நூர் சொல்லுங்க. ஒலியால் படைத்துள்ளான். நம்மை அல்லாஹு தஆலா எதனால் படைத்துள்ளான்? உமர் சொல்லுங்க. இல்லை, களிமண் மண்ணால் படைத்துள்ளான். மனிதனை அல்லாஹு தஆலா மண்ணால் படைத்துள்ளான். வானவர்களை அல்லாஹு தஆலா நூர் ஒலியால் படைத்துள்ளான். முபீன் சொல்லுங்க. இன்னொரு படைப்பு இருக்குது, ஜின் என்ற படைப்பு. அந்த ஜின் என்ற படைப்பை அல்லாஹு தஆலா எதனால் படைத்துள்ளான்? நினைங்க. ஹஃபீத் சொல்லுங்க. தீன் இல்லை, நீங்கள் சொல்லுங்க. ஃபஹீம் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா ஃபௌசன். நார் சொல்லுங்க. கரெக்ட், நெருப்பு. ஜின் இனத்தையும் ஜின் இனத்தில் உள்ளவன் தான் ஷைத்தான். ஜின் இனத்தை அல்லாஹு தஆலா நார் நெருப்பிலிருந்து படைத்தான். மலாயிகா வானவர்களை அல்லாஹு தஆலா நூர் ஒலியிலிருந்து படைத்தான். மனிதனை தீன் களிமண்ணிலிருந்து படைத்தான், மண்ணிலிருந்து படைத்தான். சரிங்களாமா? இதை மறக்கக்கூடாது. அல்லாஹுடைய படைப்பாகிய வானவர்களை நம்பிக்கை கொள்வது ஈமானுடைய இரண்டாவது அடிப்படை. நிறைய வானவர்கள் அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். எண்ணில் அடங்காத வானவர்கள் இருக்கிறாங்க. அந்த வானவர்களில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சில வானவர்களை சொல்லியிருக்கின்றான். உதாரணமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சரிங்களா? அதே போல மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம், உயிரை வாங்குவதற்காக நியமிக்கப்பட்ட வானவர். இந்த மாதிரி அல்லாஹு தஆலா வானவர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றான். குர்ஆனில் சொல்லப்பட்ட வானவர்களை பற்றியான செய்திகளை படித்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வானவர்களை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை படித்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். வானவர்களை பற்றி நம்பிக்கை கொள்வது மறைவான விஷயத்தை நம்பிக்கை கொள்வதாகும். வானவர்களை நாம் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. வானவர்களை நாம் பார்க்க முடியாது. அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானவர்களை பார்க்க பேசக்கூடிய சக்தியை கொடுத்திருந்தான். நபி அவர்கள் வானவர்கள் என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க, அவங்கள்ட்ட பேசினாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் வஹியை கொண்டு வரக்கூடிய பொறுப்பில் நியமிக்கப்பட்ட வானவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு என்ன? வஹியை கொண்டு வருவது. மாஷா அல்லாஹ், ஷயான் கரெக்டாக சொன்னீங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். மூன்றாவது தூண் என்ன? அல்லாஹ்வின் வேதங்களை நம்பிக்கை கொள்வது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் 4 வேதங்களை பற்றி கூறுகிறான். அவனுடைய வேதங்களாக எத்தனை வேதங்கள் இறக்கியதாக குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுகிறான்? 4 வேதங்களின் பெயர்களை கூறுகிறான். சொல்லுங்க, யார் யாருக்கு தெரியும்? மூசா நபிக்கு இறக்கப்பட்ட வேதத்தின் பெயர் என்ன? ஃபஹீம். தௌராத் வேதத்தை மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தார். நீங்க சொல்லுங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வேதத்தின் பெயர் என்ன? ஜபூர். ஃபௌசான், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். கரெக்ட். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வேதத்தின் பெயர் என்ன? முஹம்மத். நீங்க சொல்லுங்க உமர். இன்ஜீல். இன்ஜீல் வேதத்தை அல்லாஹு தஆலா யாருக்கு கொடுத்தான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். குர்ஆன் என்ற வேதத்தை அல்லாஹு தஆலா எந்த நபிக்கு கொடுத்தான்? நபியில் சொல்லுங்கம்மா. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வேதங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும். யாராவது ஒருவர் இந்த வேதங்களை நான் நம்பிக்கை கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவர் ஈமானிலிருந்து விலகி விடுவார். ஈமானிலிருந்து அவர் விலகி விடுவார். ஈமானிலிருந்து வெளியே, மூமினான நிலையிலிருந்து வெளியேறி விடுவார். அவர் குஃப்ருடைய நிலைக்கு போய்விடுவார். அல்லாஹ் பாதுகாப்பான. அர்கானில் ஈமானில் ஒரு முஸ்லீம்
அர்கானில் ஈமானில் இருக்கக்கூடிய ஒரு ருக்குனை, ஒரு தூணை மறுத்து விட்டால் அவர் காஃபிராக ஆகிவிடுவார். யாராக ஆகிவிடுவார்? காஃபிராக ஆகிவிடுவார். இந்த 6 தூண்களையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும், சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். சரிங்களாமா? அல்லாஹு தஆலா அவனுடைய வேதமாகிய குர்ஆனில் முன்னால் இறக்கிய 3 வேதங்களின் பெயர்களை கூறுகிறான். குர்ஆனை சேர்த்து மொத்தம் எத்தனை வேதங்கள்மா? 4 வேதங்கள். சரிங்களா? இந்த வேதங்களை நாம் நம்பிக்கை கொள்ளணும். நாம் அந்த வேதங்களை பற்றியான செய்திகளை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதையும் படித்து நாம் என்ன செய்யணும்? அந்த வேதங்களை பற்றியான செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 4வது தூண் என்ன? வருசுலிஹி, அல்லாஹுடைய தூதர்களை நம்பிக்கை கொள்வது. அல்லாஹுடைய தூதர்களை நம்பிக்கை கொள்வது. அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக நல்ல மனிதர்களை தூதர்களாக அனுப்பினான். அப்படியான தூதர்களில் 25 தூதர்களின் பெயர்களை குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். அது அல்லாமல் நிறைய தூதர்களை அல்லாஹு தஆலா மனிதர்களை பண்படுத்துவதற்காக அனுப்பியிருக்கின்றான். அவங்கெல்லாம் நல்ல மனிதர்கள், உண்மையாளர்களாகவும் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகவும் அறிந்தவர்களாகவும் படித்தவர்களாகவும் நல்ல சிந்தனை கொண்டவர்களாகவும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாகவும் அந்த இறை தூதர்கள் இருந்தார்கள். குர்ஆனில் அல்லாஹு தஆலா முதலில் அனுப்பிய இறை தூதரின் பெயராக ஒரு இறை தூதரை கூறுகிறார். யாருக்கு தெரியும்? இல்லை, அவங்க முதல் மனிதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். யார் சொன்னது? பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. ஜாஃபர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் முதலில் அனுப்பப்பட்ட இறை தூதர். புரியுதுங்களாமா? அதே போல உலுல் அஸ்ம், உறுதிமிக்க இறை தூதர்களாக அல்லாஹு தஆலா 5 இறை தூதர்களை கூறுகிறான். சரிங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்கெல்லாம் உலுல் அஸ்ம், உறுதிமிக்க இறை தூதர்கள். குர்ஆனில் அல்லாஹு தஆலா மூசா நபியை பற்றி அதிகமான இடங்களில் கூறுகிறான். இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறியிருக்கக்கூடிய இறை தூதர்களின் வரலாற்றை படிக்கணும். அதிலிருந்து முன்மாதிரிகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும். புரியுதுங்களாமா? நுஅமான் உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களால் கொடுக்கப்பட்ட இன்னல்களை துன்பங்களை சகித்து கொள்ளக்கூடிய சபுர் கொண்ட பொறுமையாளராக இருந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையான இறை தூதராக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய உன்னதமான நபியாக இருந்தாங்க. புரியுதுங்களா? அவங்க தான் உண்மையான நல்லோர்கள். அவங்களுடைய ஹிஸ்டரியை படிக்கணும். இன்ஷா அல்லாஹ் படிக்கலாமா? அடுத்து 5வது மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது. 5வது என்னமா? வல் யௌமில் ஆகிரி, அல் ஈமானு பில் யௌமில் ஆகிரி, மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது. மறுமை நாள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? நம்ம எப்போ மரணிக்கிறோமோ அடுத்ததாக நாம் செல்லக்கூடியது எதுமா? மண்ணறை. மண்ணறையில் நல்லவர்களுக்கு நல்ல நிலையும் தீயவர்களுக்கு தண்டனையும் மண்ணறையிலே ஸ்டார்ட் ஆகிடுது. அதை நாம் நம்பிக்கை கொள்ளணும். மன்னரை வாழ்க்கைக்கு பிறகு அல்லாஹு தஆலா அடுத்ததாக மஹ்ஷர், நம்மளை எழுப்புவான். நம்மை எழுப்பி கேள்வி கேட்பான். நாம் செய்த செயல்கள் அனைத்தும் அங்கு என்ன செய்யப்படும்? வெளிப்படுத்தப்படும், ஏடுகளாக வெளிப்படுத்தப்படும். நீங்கள் வயதுக்கு வந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் என்னென்ன நன்மை செய்கிறீர்கள், என்னென்ன தீமை செய்கிறீர்கள் என்பதை மாணவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறாங்க. சூரா இன்ஃபித்தார் படிக்கும்போது கிராமன் காத்திபீன் படிக்கிறோமா இல்லையா? சங்கை மிக்க எழுத்தாளர்கள். யஅலமூன மா தஃஅலூன், நீங்கள் செய்வதையெல்லாம் அறிகிறார்கள். நீங்கள் என்ன நன்மை செய்கிறீங்களோ அதையெல்லாம் எழுதுறாங்க. ஃபஹீம், புரியுதுங்களாமா? ஃபௌசான், நீங்கள் என்ன நன்மை, இங்கே கவனிக்கணும், என்ன நன்மை செய்கிறீங்களோ அதை எழுதுறாங்க. எப்போது இருந்து சொன்னால் வயதுக்கு வந்ததிலிருந்து.
சின்ன வயதுக்கு வராத சின்ன பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் உங்களுடைய செயல்கள் என்ன செய்யப்படாது, எழுதப்படாது. எப்போ வயதுக்கு வந்துட்டீங்களோ அதிலிருந்து உங்களை ரொம்ப கேர் பண்ணுங்க, கவனம் எடுங்க. வயதுக்கு வரணும்னு சொன்னால் ஒரு 13-14 வயசில் நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. எப்போ நீங்கள் வயதுக்கு வந்துட்டீங்களோ உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது இருக்கக்கூடிய மாற்றம் மாறி பெரியவர் ஆகும்போது சில மாற்றங்கள் ஏற்படும், உங்களுக்கே தெரிய வரும். அந்த மாற்றங்கள் எப்போ உங்களுக்கு வந்துருச்சோ பெரியவராக ஆகிடுவீங்க. அதிலிருந்து உங்களுடைய செயல்கள் எழுதப்படுது, சரிங்களா? அந்த செயல்கள் எழுதப்பட்ட ஏடு எங்கே கொடுக்கப்படும்? அந்த மறுமை நாளில் கொடுக்கப்படும். அந்த மறுமை நாளில் கொடுக்கப்படும். அல்லாஹ் நாம் செய்த செயல்களை கொடுப்பான். நல்லவர்களுக்கு வலது கையில் கொடுக்கப்படும். நல்லவர்களுக்கு எந்த கையில் கொடுக்கப்படும்? فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ சூரத் இன்ஷிகாக்கில் படிக்கிறோமா? அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார், யாருடைய செயல்கள் பதிவு செய்யப்பட்ட ஏடு அவங்க நல்லவங்களாக இருந்தால் வலது கையில் கொடுக்கப்படும். என்ன இப்ராஹிம் உடனே அதை வாங்கினோன்னு ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா அதில் என்ன இருக்குது? ஓதுனது, தொழுகைக்கு சென்றது, அம்மா வாப்பாவுக்கு பணிவிடை செய்தது, ஏழை எளியவர்களுக்கு உபகாரம் செய்தது போன்ற நன்மைகள் அதில் நிறைய இருக்கும். அதை பார்த்தோன்னே அவர் சந்தோஷப்படுவார். சந்தோஷப்பட்டுட்டு அவங்க உறவினர்கள்ட்ட எல்லாம் போய் என்னுடைய செயல் ஏட்ட படிங்கன்னு சொல்லுவார். புரியுதுங்களா? பிறகு அவர் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார், ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஆனால் தீயவருக்கு இடது கையில் கொடுக்கப்படும், முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படும். அந்த ரெக்கார்டை பார்த்த உடனேயே, எப்படி நம்ம ஸ்கூலில் நீங்கள் ரெக்கார்டு கொடுப்பாங்கல்ல, அதில் ஃபஸ்ட் டைம் வந்துட்டால் நீங்கள் என்ன செய்றீங்க? சந்தோஷமாக போய் உமா அப்பாட்ட காட்டுறீங்க தானே? எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. எல்லாம் சிறியது, மிகப்பெரியது மறுமை நாளில் உள்ளது தான். அங்கே தீயவர்களுக்கு இடது கையில் கொடுக்கப்படும், சரிங்களா? அதை பார்த்த உடனே அவர் கத்த ஆரம்பிப்பார், யா லைதனி லம் ஊத கிதாபியா, எனக்கு வந்த நாசமே, கேடே, என்னுடைய ரெக்கார்டு, என்னுடைய அமல்கள் செயல்கள் பதிவு செய்யப்பட்ட இந்த ரெக்கார்டு கொடுக்கப்படாமல் இருக்க வேண்டுமே என்று கத்துவார். அல்லாஹ் பாதுகாப்பானா. இது மறுமை நாளுடைய நிகழ்வு. மறுமை நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா விசாரணை செய்வான். நான் கொடுத்த செல்வத்தை எப்படி செலவு செய்தீர்? என்ன ஹஃபீஸ், ஆயுளை, உங்களுடைய வயது, இளம் பருவத்தை எப்படி செலவு பண்ணீங்க? எப்படி அந்த இளம் பருவத்தை பயன்படுத்தினீர்கள்? வாலிபராக இருக்கும்போது தான் நிறைய பேர் பாவம் செய்வாங்க. எனவே வாலிபத்தை நீங்கள் பாவம் செய்வதிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். புரியுதுங்களாமா? புரியுதுங்களா முஹ்சின்? புரியுதுங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதன் பிறகு மறுமை நாளில் ஏடு நாம் செய்த செயல்கள் கையில் கொடுக்கப்படும், நன்மைகள் நிறுக்கப்படும், சரிங்களா? அதன் பிறகு சிராத் என்ற பாலத்தை கடக்கணும். அந்த பாலமானது நரகத்துக்கு மேலே இருக்கும். அந்த பாலத்தை கடந்து தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் நல்லவர்கள். தீயவர்கள் அந்த பாலத்தை கடக்க முடியாமல் எங்கே விழுந்து விடுவார்கள்? நரகத்திலே விழுந்து விடுவார்கள். இதெல்லாம் மறுமையினுடைய நிகழ்வு. மூமின்கள் சொர்க்கத்துக்கு போன பிறகு அல்லாஹுவை பார்க்கும் பாக்கியத்தை பெறுவார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானா? அதான் மிக மிக இன்பமான நிலை, மிகப்பெரிய பாக்கியம். நம்ம யாரை வணங்கி கொண்டிருக்கின்றோமோ அந்த இறைவனை பார்க்க யாருக்கு ஆசை இருக்குது? உங்களில் எல்லாருக்கும் ஆசை இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹை பார்ப்பதற்காக அமல் செய்யலாமா? தீமையிட்டு விலகி கொள்ளலாமா? இப்போ அல்லாஹை பார்க்கும் நிலை எங்கே இருக்குது? மறுமை நாளில், சொர்க்கத்தில். இந்த உலகத்தில் அல்லாஹை பார்க்க முடியாது, சரிங்களாமா? இதெல்லாம் மறுமை நாளை கொண்டு நம்பிக்கை கொள்ளக்கூடிய செய்திகளாகும். அடுத்த ஆறாவது என்ன? அல் ஈமானு பில் கதா வல் கதரி. அல்லாஹுடைய விதியை, அல்லாஹுடைய நிர்ணயத்தை, அல்லாஹுடைய தீர்ப்பை நம்பிக்கை கொள்வது. அல்லாஹு தஆலா உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ நீங்கள்லாம் பஹ்ரைனில் இருக்குன்னு அல்லாஹு தஆலா தீர்ப்பு செஞ்சுருக்கிறான், சரிங்களா? அந்த தீர்ப்பை நாம் பொருந்தி கொள்ளணும். அதே போல் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா செல்வத்தை அல்லாஹு தஆலா கூடுதலாக கொடுத்திருப்பான், சிலருக்கு குறைவாக கொடுத்திருப்பான். அது அல்லாஹுடைய நிர்ணயம். வாழ்வாதாரத்தில் சிலருக்கு அல்லாஹ் அதிகமாக கொடுத்திருப்பான்,
சிலருக்கு வீடு இருக்கும், சிலருக்கு வீடு இருக்காது, சிலருக்கு கார் இருக்கும், சிலருக்கு கார் இருக்காது, சிலருக்கு படிக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கும், சிலருக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. இது எல்லாமே யாருடைய நிர்ணயம்? அல்லாஹ்வுடைய நிர்ணயம். சிலருக்கு நல்ல விஷயம் கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காம போயிடும், சிலருக்கு வாழ்க்கையில் ஆபத்து ஏற்படலாம். சரிங்களா? கார் ஓட்டிட்டு போகும்போது சில ஆக்சிடென்ட் ஏற்படலாம். சரிங்களா? விபத்து ஏற்படலாம். இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு? அல்லாஹ்வுடைய. அதை நாம் என்ன செய்யணும்? நம்பிக்கை கொள்ளணும், அதை பொருந்தி கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த வேலையை அவன் தீர்ப்பு செஞ்சிருக்கிறான், இது எனக்கு போதும், அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருமானம் எனக்கு போதுமானது, இந்த செல்வம் எனக்கு போதுமானது, இந்த இந்த வீடு எனக்கு போதுமானது, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா பெரிய துன்பத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு பாதிப்பின் மூலமாக என்னை பாதுகாத்து விட்டான், அல்ஹம்துலில்லாஹ் என்று பாதிப்பு ஏற்படும் போது அந்த பாதிப்பை ஏற்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாகவும் பொறுமை மேற்கொள்ளக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. இதை அல்லாஹுடைய இந்த கதரை, அல்லாஹுடைய இந்த நிர்ணயத்தை, அல்லாஹுடைய விதியை நம்பிக்கை கொள்ளாதவங்க தான் சூசைட் பண்ணக்கூடியவங்க, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க. கதா கதரை நம்பிக்கை கொண்டு பொருந்தி வாழ்ந்தால் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாம். புரியுதுங்களாமா? அல்லாஹ் கொடுக்கும்போது நம்ம சந்தோஷமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருப்போம். அல்லாஹு தஆலா குறைவாக கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அதை ஏற்று தேவை ஏற்பட்டால் அல்லாஹ்கிட்டே கேட்கக்கூடியவங்களாக இருப்போம். பேராசை இருக்காது, வாழ்க்கையில் விரக்தியான நிலை இருக்காது, கஷ்டமான நிலை நம்ம உணர மாட்டோம். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை லேசாக கடந்து போய்கிட்டே இருப்போம். ஏன்னா அல்லாஹு தஆலா வாக்குறுதி கொடுக்கின்றான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக சிரமத்துடன் லேசி இருக்குது. அப்போ ஒரு மூமின் வாழ்க்கையில் கஷ்டம் என்பது வாழ்க்கையில் வரத்தான் செய்யும், அதை போக்கிட்டு அல்லாஹ் நல்ல நிலையை தருவான் என்ற நம்பிக்கையோடு அவர் வாழ்வார். அதனால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஹஃபீஸ், நல்ல விதமாக இருக்கும். சரிங்களாமா? இதான் ஈமானுடைய 6 தூண்கள். இந்த 6 தூண்களையும் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் நம்பிக்கை கொள்ள வேண்டும். சரிங்களாமா? ஒரு முஸ்லிம் இந்த 6 தூண்களில் ஒன்றை மறுப்பாரையானால் அவர் யாராக ஆகிவிடுவார்? காஃபிர், இறை நிராகரிப்பாளராக ஆகிவிடுவார். இது வலுவாக என்ன செய்யணும்? வலுவாக நம்பிக்கை கொள்ளணும். நம்பிக்கை கொள்ளலாமா? இன்ஷா அல்லாஹ். திரும்ப உங்களுக்கு சொல்லித்தரேன், கடைசியாக சொல்லுங்க. அர்கானுல் ஈமானி சித்தா, ஈமானின் தூண்கள் 6. ஒன்றாவது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது. இரண்டாவது அவனின் வானவர்களை நம்பிக்கை கொள்வது. மூன்றாவது அவனின் வேதங்களை நம்பிக்கை கொள்வது. நான்காவது அவனின் தூதர்களை நம்பிக்கை கொள்வது. ஐந்தாவது மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது. ஆறாவது கதா கதரை நம்பிக்கை கொள்வது. அரபியில் சொல்லித்தர, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இது அப்படியே மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. ஆமன்துனா நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன், பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டும், வ மலாயிகத்திஹி அவனுடைய வானவர்களை கொண்டும், வ குதுபிஹி அவனுடைய வேதங்களை கொண்டும், வ ருசுலிஹி அவனுடைய தூதர்களை கொண்டும், வல் யௌமில் ஆகிரி மறுமை நாளை கொண்டும், வல் கதரி கதர் அல்லாஹுடைய நிர்ணயம், அல்லாஹுடைய ஏற்பாட்டை நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன். ஹைரிஹி வ ஷர்ரிஹி அல்லாஹ் நிர்ணயித்த நலவையும் அவன் நிர்ணயித்த தீங்கையும் நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன்.
மினல்லாஹி தஆலா, அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு விதிக்கப்பட்ட விதியை நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன். இப்போ கேள்வி கேட்கலாமா? சரி, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுருக்கமாக கேட்போம். இஸ்லாத்தின் தூண்கள் எத்தனைமா? உமர் சொல்லுங்க. 5. முஹம்மது சொல்லுங்க, அந்த 5 என்னென்ன? அர்கானுல் இஸ்லாம் 5. ஒன்றாவது என்ன? ஷஹாதத்தை. ரெண்டாவது இகாமத்து ஸலாஹ். மூணாவது நீங்க சொல்லுங்க ஃபௌசான். மூணாவது என்ன? ஈதா உஸ் ஜக்கா, ஜக்காத்தை கொடுப்பது. நான்காவது என்னம்மா? மாஷா அல்லாஹ், ரமலான் மாதம் நோன்பு நோட்பது. ஷயான் சொல்லுங்க. 5வது என்ன? ஹஜ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அர்கானுல் ஈமான் எத்தனை? 6. ஒன்றாவது என்ன? நம்பிக்கை கொள்வது. ரெண்டாவது என்ன? வானவர்களை நம்பிக்கை கொள்வது. மூன்றாவது என்ன? நம்பிக்கை கொள்வது. நான்காவது என்ன? 5வது என்ன? 5வது என்ன? மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது. 6வது என்ன? கதர், விதியை, அல்லாஹுடைய ஏற்பாட்டை, நிர்ணயத்தை நம்பிக்கை கொள்வது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரிங்களாமா? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. வானவர்களில் உங்களுக்கு தெரிந்த வானவர்களின் பெயர்கள் சொல்லுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நீங்க சொல்லுங்கம்மா, வானவர்கள் எதனால் படைக்கப்பட்டவர்கள்? ஹஃபீஸ் சொல்லுங்க. மனிதர்கள் எதனால் படைக்கப்பட்டவர்கள்? ஜின்கள் எதனால் படைக்கப்பட்டவர்கள்? தீக்கு அரபியில் என்ன பெயர்? நார். மண்ணுக்கு அரபியில் என்ன சொல்லப்படும்? தீன். களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்டான். துராப், மண். சரிங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நீங்கள் சொல்லுங்கள், வேதங்கள், உங்களுக்கு தெரிந்த வேதங்கள் சொல்லுங்கள். வேதங்கள், குத்துபிஹி, அல்லாஹுடைய வேதங்கள், நீங்கள் சொல்லுங்கள். வேதங்கள்னு சொன்னால் அல்லாஹ் இறக்கிய, இப்போ குர்ஆன் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு வழிகாட்டுவதற்கு அல்லாஹ் இறக்கிய வேதம். அது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கினால் அது முஹம்மது நபியினுடைய உம்மத்தாக நாம் இருக்கோம், நமக்குமான அது வேதமாகும். இதே போல் நமக்கு முன்னால் வந்த சமூகத்திற்கு அல்லாஹ் இறக்கிய ஏதாவது வேறு வேதத்தின் பேர் சொல்லுங்கள். இன்ஜில். மாஷா அல்லாஹ். நீங்கள் சொல்லுங்கள். இன்ஜில் எந்த நபிக்கு இறக்கப்பட்டது? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அடுத்து இன்னொரு ஜபூர் வேதம் யாருக்கு இறக்கப்பட்டது? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் நபியினுடைய மகனாரின் பேர் என்ன? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்னொரு வேதத்தின் பேர் சொல்லுங்க. தௌரா. தௌராத் வேதம் யாருக்கு இறக்கப்பட்டது? சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மறுமையில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது? மறுமையினுடைய ஸ்டார்டிங் என்ன? மரணத்துக்கு பிறகு மன்னரை வாழ்க்கை. மன்னரை வாழ்க்கைக்கு பிறகு மறுமையில் வேறு என்னென்னலாம் ஏற்படும்? அல்லாஹு தாலா கேள்வி கேட்கிறது. நாம் செய்த ஏடுகள் அங்கே கொடுக்கப்படும். அமல்கள் என்ன செய்யப்படும்? நிறுக்கப்படும். நம்முடைய அமல்கள் என்ன செய்யப்படும்? மீசான், தராசின் நிறுக்கப்படும். அதுக்கடுத்து நல்லோர்கள் தீயோர்கள் கடக்க வேண்டிய பாலத்துக்கு அரபில் என்ன சொல்லப்படும்? சிராத்து. சொல்லுங்க. சிராத்து. பாலத்தை கடந்து போகணும். பாலத்தை கடந்து போகணும். தீயவர்கள் பாலத்தின் கீழாக விழுந்து விடுவார்கள். கீழே இருப்பது என்ன? ஜஹன்னம், நரகம். நல்லவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க. சொர்க்கத்துக்கு போன பிறகு அங்கே கிடைக்கக்கூடிய இன்பத்திலே மிகப்பெரிய இன்பம் என்ன? புரிஞ்சுங்களா? இன்ஷா அல்லாஹ். இதான் கேள்விகள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.